Hi everyone, இன்னைக்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோல ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியா 5 மினிட்ஸ்ல செய்யற மாதிரியான ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஸ்வீட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக்னு கூட சொல்லலாம். வாயில வச்சதுமே அப்படியே கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஈரமில்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு உடைச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 3 மீடியம் சைஸில் உள்ள ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 4லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 3/4 கப் அளவு சர்க்கரை நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக உங்களுக்கு வாயில் கரையிற மாதிரியான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை பவுடரை வந்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக பொட்டுக்கடலை யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கின பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் கொஞ்சம் பழசு வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா அறவே கட்டிகள் இல்லாமல் சலிச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போது பொட்டுக்கடலையை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிதமான சூட்டில் இருக்க நெய் வந்து சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரியான பதத்தில் பிசைஞ்சிக்கணும். நெய்யோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான அளவில் நமக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் அளவு நெய் எடுத்து உருக்கி வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும்போது நெய் சேர்க்குறத நம்ம நிறுத்திடலாம். ஸ்வீட்டுக்கு நீங்கள் மாவை பிசையும் போது சட்டுன்னு 1/2 கப் நெய்யும் ஒரே அடியாக சேர்த்துடாதீங்க. ஏன்னா வந்து பிசைய வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்க சுகர் வந்து மெல்ட் ஆகி வரும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் தண்ணி பசை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை வந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்வீட்டில் அறவே தண்ணி அல்லது பால் இந்த மாதிரியான லிக்விட் ஐட்டம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம வெறும் நெய்யை மட்டும் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு 1 மாதம் வரைக்கும் கூட இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்ம கையால் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்தில் வந்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கணும். ரொம்ப நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப்பில் உருண்டை தட்டை வராது. அதே சமயத்தில் கம்மியான அளவில் நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டும்போது நீங்கள் இதை வந்து உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம இந்த பேடாலாம் தட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருண்டையாகவே லட்டு ஷேப்லேயும் நீங்கள் அதை பிடிச்சிட்டு ஸ்டோர் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரியான குக்கி கட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஷேப் நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கொடுக்கும்போது கிட்ஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கட்டர் வந்து ரொம்ப சுலபமாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கூட வாங்கலாம். நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இந்தியாவில் அவைலபிளாக இருந்ததுன்னா அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நான் எடுத்துகிட்டு ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு ஒரு 1/2 இன்ச் திக்னஸில் லைட்டாக ஒரு பிளேட்டில் வச்சு தட்டி வச்சுருக்கேன். அதில் இந்த ஷேப் கட்டர், குக்கீஸ் கட்டர் வச்சு கட் பண்ணி நமக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். கொஞ்சம் ஒரே மாதிரி லட்டு ஷேப்பில் செய்யாமல் அல்லது பேடா மாதிரி செய்யாமல் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இதை 2 மாதிரி ஷேப்பில் ட்ரை பண்ணேன். எனக்கு 2வது ட்ரை பண்ண ஷேப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து அதே மாதிரியே மீதம் இருக்க எல்லா மாவையும் அந்த ஷேப் கட்டரில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தாலே தெரியும், நல்லா அழகாக பூ மாதிரியான ஷேப்பில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி நான் எல்லா ஸ்வீட்ஸையும் ஷேப் கட்டரில் கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ நம்ம இதை வந்து இப்படியே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒரு 20 நாள் 30 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் பொட்டுக்கடலையில் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அறவே நம்ம மில்க் பவுடர் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்டியாக நீங்கள் ஸ்வீட் கடைகளில் வாங்கின ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக பிஸ்தாவை நல்லா இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருந்த சர்க்கிளில் வந்து கொஞ்சமாக நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நட்ஸு சேர்க்குறது, டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறதுலாம் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். சும்மா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறது. இது உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எந்த நட்ஸ் இருக்கோ அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த மாவு மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு தரலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நான் உங்களை இன்னொரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.